10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்மால் எழுதிக்கிறான், மேற்படி ஆள் சூப்பராக எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 20 பேர் போடணும்? அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார். நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா? இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் கணக்கு தான்மா சரின்னு. அந்த அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுது. இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் கோவப்பட மாட்டியான்னு. இதை விட பயங்கரமாக எழுதுகிறோம். எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு ஆண் பிள்ளை எழுதுறதுக்கும் ஒரு பெண் பிள்ளை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எந்த பெண் குழந்தையும் மனசாட்சிக்கு மாறா, தர்மத்துக்கு மாறா, அதர்மமாக எழுதவே எழுதாது சார். இன்றைக்கும் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் சொல்கிறேன், இந்த நாட்டில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குதுன்னா அது பெண்களால் தான் இருக்கிறது என்பதிலே நான் முழு நம்பிக்கை உடையவன். அது சகோதரியாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம், பெண் வடிவத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பெண் எழுதும், இல்லைன்னா எழுதவே எழுதாது, அப்படியே விட்டுடும். ஆனால் நம்மால் அப்படி இல்லை சார். எந்த கேள்விக்கு தெரியலையோ அதுக்கு தான் சார் நிறைய பக்கம் எழுதுவான். அடி பூந்து விளையாடுவான் சார். கற்பனை சிறக வான மண்டல பறக்க விட்டுருவான். நான் அப்படி தான் கேட்டேன், இந்த பூகம்பம் எப்படி உருவாகும்னு. ஒருத்தன் எழுதிக்கிறான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார்னு எழுதிக்கிறான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட எதை அனுப்புகிறான் பார். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு மனசு நொந்து அவனை கண்டிக்கவும் கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி திட்டவும் கூடாது. நான் என்ன தான் பண்ணுறது? அவனுக்கு மனசு வேதனை வெளிப்படுத்தணும் இல்லையா? அவனை கிட்ட கூப்பிட்டு, ஏண்டா ராஜா அப்படி அதர்மமாக எழுதிக்கிறேடா, நல்லா இருக்க மாட்டேன், நியாயமா தர்மமான்னு ஓன்னு அழுதான் சார். ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு அழுதான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. விட்றா ஏன் அழற, கவலைப்படாத விடு, நான் ஒன்றும் அதை பெருசாக்க மாட்டேன், விட்றான்னு. நான் அதுக்கு அழுவல, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அது நம்மக்கிட்ட சில குறை இருக்குது இல்லை. அதனால் வாழ்க்கையில் சிலதெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழியாக தான் போகணும் சார். எந்த இடத்துலையுமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உருவாகிற 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற பணியில் கடவுள் நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறான்னா அது மிகப்பெரிய வாய்ப்புங்க. யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் உண்மையிலே சந்தோஷப்படுங்க. என்ன, இந்த பிறவியிலே ஆசிரியர் பணி தான் முதல் பணின்னு நான் கருதுறேன். சங்கடங்கள் 1000 வரலாம் சார், 1000 பிரச்சனைகள் வரான். பிரச்சனைகள் இல்லாதது எங்கே இருக்குதுங்க? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குதுங்க. அதனால் நம்ம ரசிக்கணும் சார். எல்லா இடங்களையும் ரசனையாக்குங்க.